அன்பாளன் அல்லாஹ் என்று சொல்கின்ற பொழுது ஹைர் அல்லாஹு தாலா இரக்கமாக இருக்கிறான் தாயை விட சொல்லுங்க. ஹைர் எல்லாரும் அப்படி சொல்றாங்க. அப்படி ஏதாவது ஹதீஸ்ல இருக்குதா 70 மடங்கு இரக்கம் உடையவன்? எந்த ஒரு ஹதீஸ்லயும் அப்படி இல்லை. சும்மா மக்களா உருவாக்கிட்டாங்க. அல்லாஹ் தாயை விட 70 மடங்கு இரக்கம் உடையவென்றால் ஒரு அல்லாட அன்புக்கு ஒரு லிமிட் வரையறைய வச்சுட்டுவோம். புரியுதா உங்களுக்கு? அது யார் உருவாக்குன்னு தெரியாது. எல்லாரும் வாயில இந்த மௌலியமார்கள் எல்லாரும் பயான்ல அப்படிதான் சொல்றாங்க, தாயை விட 70 மடங்கு இரக்கம் உடையவன். ஒரு ஹதீஸ்லயும் இல்லை. ஹதீஸ்ல வந்து அர்ஹம், தாயை விட அர்ஹமாக இருப்பான். அர்ஹம்டா அதுக்கு இஸ்மு தஃலீல்னு சொல்லுவாங்க அரபுல. அதாவது அதுக்கு எல்லையே இல்லை, மிக மிக இரக்கமுடையவன். அர்ஹமுர் ராஹிமீன், கருணை காட்டுவோர்களுக்கெல்லாம் மிக மிக கருணை காட்டக்கூடியவன். அப்ப எனவே ஒரு தாயுடைய இரக்கம் என்பது பிள்ளையோட வரையறுக்கப்பட்டது, அப்படித்தானே? அந்த 70 என்பது வரையறுக்கப்பட்டது, அப்படித்தானே? அப்ப அல்லாஹ்வுடைய அன்புக்கு வரையறை போடுறதுக்கு அது குர்ஆன் ஹதீஸ் தான் வரையறுக்கணும். சில இடங்கள் அல்லாஹ் சில விஷயங்களை சொல்லும் பொழுது அல்லாஹ் வரையறுத்து சொல்றான். அப்ப அந்த வரையறை என்பது யார் வரையறுக்கணும்? அல்லாஹ் அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அல்லாஹ்வுடைய அன்பு என்பது அதுக்கு நிகர் கிடையாது, அதுக்கு எல்லை கிடையாது. அல்லாஹ் அப்படி இரக்கமுடையவன். எனவே நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அல்லாஹு தஆலா மனிதனோடு மிக மிக இரக்கமுடையவன். அதுக்கு எல்லையே கிடையாது. அது அல்லாஹு தஆலா தான் முடிவு செய்யணும். அப்ப எனவே நாம் என்ன செய்யக்கூடாது? அந்த விடயத்தை சொல்லக்கூடாது. அது ஹதீஸ்லயோ குர்ஆன்லயோ அப்படி கிடையாது. அது மக்களா அப்படி சொல்லி சொல்லி நிறைய இது மாதிரி நிறைய விஷயங்கள் அகீதாவில் உள்ள ஒரு விஷயம் மாதிரி மக்கள் நம்பி இருக்கிறாங்க. ஆனா அதுக்கு எந்த அடிப்படையுமே கிடையாது, எந்த ஆதாரம் கிடையாது. அப்ப இது ஒரு முக்கியமான விடயம். அப்ப அல்லாஹு தஆலா மிக இரக்கமுடையவனாக இருக்கிறான். தாயை விட மிக இரக்கமுடையவன் சொல்லித்தான் என்ன ஹதீஸ்ல வருது, புகாரில வருது. தாயை விட, இந்த தாயை விட அல்லாஹ் மிக இரக்கமுடையவன் என்ற செய்திதான் ஹதீஸ்ல வருகிறது. அப்ப நாம் என்ன புரிஞ்சு கொள்ளணும் என்றால், அல்லாஹு தஆலா அன்பாளன், இரக்கமுடையவன். அல்லாஹுடைய இரக்கம் அன்பு என்பது அதுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது நாம் அந்த இரக்கத்தை வந்து எங்களால் ஓரளவு புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் அதுக்கு மேல இரக்கமுடையவன். அல்லாஹு தஆலா அதுக்கு மேல இரக்கமுடையவன். நம்முடைய அறிவுக்கு ஒரு எல்லை இருக்கிறது, நம்முடைய அறிவுக்கு எல்லை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அறிவுக்கு எல்லை என்பது கிடையாது.